மதுரை நிலையூரில் உள்ள வண்ணப்பாறை மேட்டில் இளைஞர் ஒருவர் கொலை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், நிலையூரில் அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவத்தினுடைய பின்னணி என்ன? போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்த விவரங்கள் என்ன? மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் அடுத்து நிலையூர் ரோட்டில் ஆலகுந்தம் பகுதியில் உள்ள வண்ணம்பாறையில் வாலிபர் ஒருவர் நேற்று இரவு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. நிலையூர் அருகே வாழநந்தல் பகுதியில் உள்ள வண்ணம்பாறை மேட்டில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். சம்பவம் குறித்து மதுரை ஆசின்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்த காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் தாலுகா நிறைய வாழகுந்தல் பகுதியில் வண்ணப்பாறை மேட்டில் வாலிபர் ஒருவர் தலையில் பின்பகுதியில் வெட்டியும் கை கால்களை வெட்டியும் கொலை செய்து கிடப்பதாக ஆசின்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற எஸ்பி அரவிந்தன் மற்றும் ஏஎஸ்பி அன்சுல் நாகர், ஆசின்பட்டி பொறுப்பு இன்ஸ்பெக்டர் நம்பிராஜன் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணை பிரேத பரிசோதனை செய்வதற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவ உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்கள் சேகரித்தது இவர் வாடிப்பட்டி ஐயங்கோட்டையை சேர்ந்த குமார் மகன் மௌதான் என தெரிய வந்துள்ளது. இதுவரை இவர் மீது ஏதேனும் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா, குற்ற வழக்குகள் உள்ளதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை செய்துள்ளனர். மேலும் இவரை எந்த கொலை செய்த சம்பவம் குறித்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சகோதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார். நல்லா தெரியுது சார். சார் இங்க போங்க சார்.